இங்கேருந்து கிளம்பலாம்டா. அது யாரும் வராங்கண்ணா. குட்டியா ஏதோ ஒன்று பாட்டி நினைக்கிறேன். பாட்டி அது நீங்களா? ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நகை பணம்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்போது பாட்டி இதை எடுத்துகிட்டு போகிறதுனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபமாக இருக்கீங்களா? உங்களை பேரனா எடுத்துக்கோங்க, எங்கள் 2 பேரையும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம். இவங்க இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். உங்களுக்கு சேஃபான இருக்கு இந்த வீடு மட்டும்தான். அது இவங்க உள்ளே வந்தாலும் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிற நம்ம அது எனக்கு கேட்குறா. Guys. நீங்களா அது? முன்னாடி போவாத. அது இது தண்டா. வந்து கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு லைட்டு கூட அடிக்கிறது. இதுடா சிவர்டா சிவர்டா. நீ கைஸ், நாங்கள் நைட் மிஷின் இந்த இடத்துல ஃபுல்லாகவே சுற்றிட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். ஆண்டா அது ஒரு நிமிஷம் யாரும் வராங்கண்ணா. குட்டியா ஏதோ ஒன்று பாட்டி நினைக்கிறேன். பாட்டி அது நீங்களா? அடி வா இங்கே வா. பாட்டி அது தாத்தனா அது ஓடு பஸ்ட்டு. யாரா அவனுங்க? லொக்கேஷன் வந்துட்டோம். நீங்களே பாருங்களா அதை ஹைவே மாதிரி கேஸ். இப்போ தான் லொக்கேஷன் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா கும்பிட்டு இந்த இடத்துல வந்து ஆட்கள் வந்தாலுமே யாருமே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனுக்கு நான் இவ்வளோ வந்திருக்கோம். வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அபண்டன் ஆகிடுச்சுன்னா, இங்கே ஒரு தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து நகை பணம்லாம் நிறைய இருந்திருக்கு. இங்கே வந்து கொள்ளையடிக்க வந்துட்டு அவங்களையும் கொலை பண்ணிவிட்டு அந்த நகை பணத்தை எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போத்துலேருந்து இது அபண்டன் ஆகிருக்கு. அந்த மாதிரி இடம் இது. ஏன்னா ஏன்னா சுற்றி அங்கே ஏதோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. சுற்றி நம்ம கரெக்டாக இங்கே வந்து நிற்கிறோம். நாயெல்லாம் கத்த ஆரம்பிக்கிட்டு. ஆமாம் இல்லை, நம்மளை பார்த்து கூட கத்திருக்கலாம். நம்ம வந்து நின்று ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் கார் ஆஃப் பண்ணுறேன். அது இன்ஜின் சத்தம்டா. இன்ஜின் லொக்கேஷன் தெரியுதா? இப்போ கேமரா எடுத்தாச்சு. லைட் எடுத்துனால டாச்சு. பார்த்து ஜாக்கிரதை.
டேய் அங்க பாரு அங்க எங்கடா? ஒருவேளை அந்த பாட்டியோ செத்து போன அந்த பாட்டியோ? பல்லி உச்சி குடிக்குது. இந்த பல்லி ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஃபுல்லாத்தையும் பார்த்துருவோமா? ஏன்னா இங்கே ஏதோ மரத்துலேருந்து சத்தம் கேட்குது. இங்கேருந்து ஏதோ சேலை மாதிரி எட்டி பார்த்துதுராவி. எங்கே? இந்த தூண்றாவி. இந்த புடி இது அந்தளவுக்கு தெரியல. இதோ இங்கே இந்த இடத்துல அது ஓகேவா? கோப்ரோட தெரியுதா? சரிண்ணா அந்த நான் அதை இது பண்ணிக்கிறேன். அவங்க யாரும் நிற்கிறாங்க. நான் போய் இது ஒரு நிமிஷம். பாட்டி அது நீங்களா? இங்கே என்னாச்சு? அப்பா அது மூஞ்சி எப்படிமா இருந்துச்சு? பார்க்கல நானே. அங்கே என்ன நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறா? நம்மளை அது உருவமே முழுசாக இல்லை, பாதி தான் இருக்கு. அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ சத்தம் கேட்டு நீ பேசும்போது சத்தம் கேட்டு ஆயாவா தாத்தா வந்து தெரியல எனக்கு. பாட்டியா தாத்தான்னு தெரியல. இந்த இடத்துல வந்து கொடூரமாக இருந்துச்சா? செம்ம கொடூரமாக இருந்துச்சு. அழுகி போன மூஞ்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கொலை கொலைன்னா இந்த வயசான தொங்கி போயிருக்கும். தொங்கி போய் ஒரு மாதிரி அழுகிற நிலமையில அந்த டார்க்லேயே அவங்க ஃபேஸ் மட்டும் அவ்வளோ டார்க்காக தெரிஞ்சிச்சுடா. இப்போ என்னடா என்னென்னமோ சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நாளே பார்த்தேன்டா. என்னடா என்னென்னமோ சொல்கிறேன். ஒரு நிமிஷம் நாளே பார்த்தேன்டா. பாட்டி தாத்தா நீங்களா? அது கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்னதுன்னே தெரியல. அது ஒரு மாதிரி ரத்த கலரையாக ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி இருந்துச்சு. கொடூரமா. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு தாத்தாவும் பாட்டியும் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப கொடூரமாக, அதுவும் கத்தியால் குத்தி பல வாட்டி குத்தி அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி மோசமான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸ்டார்டிங் ஏதோ அசைகிற மாதிரி இல்லை. கிட்டியாரு. ஏன்னா இந்த இடம் ஒரு வாட்டி நம்ம சுற்றி மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோமா? இது ஒருவேளை நீ இதை பார்த்து பயந்தியாடா? உள்ளே போடுறா கருப்பாக இருக்குது தெரியுதா? கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லையா? அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் வந்து ஜன்னல்லேருந்து ஏதோ சத்தம் கிட்டுக்கிறாரு. இங்கே வந்து அந்த அவங்க பாட்டினால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, அவங்க மென்டல் ஆகிட்டு அவங்கள பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ஆமாம் வரைஞ்சி வச்சுருக்காங்களோ என்ன கைஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதாவது வந்து சும்மா வந்திருக்காங்க. அப்போ வரும்போது அந்த பாட்டியோ அந்த தாத்தாவும் வந்து அவங்கள வந்து சத்தம் கேட்டு வேறு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு. இது போட்டதுக்கப்புறம் வேறு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு உள்ள. தாத்தாவும் பாட்டியும் வந்து அவங்கள வந்து ரொம்ப பயம்படுத்தி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த அளவுக்கு வந்து போயிருக்காங்க இந்த இடத்துல. அந்தளவுக்கு மோசமான லொக்கேஷன் இது. ஏன்டா அங்கே பேர் என்னாச்சு? யாரோ கார் பின்னாடி யாரோ இருக்காங்க. ஏன்டா நம்ம கார் பின்னாடி யாரோ இருக்காங்க. காரில் விளாட்றதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. பாட்டி இல்லைடா அது ஆள் இல்லை. நீங்கள் எங்கள் காரை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? சரி கைஸ், இந்த பூச்சி தொல்லைங்கள பெரிய பெரிய பூச்சியாக இருக்குது. வந்து இங்கே வா ஓடி போவார் ரிஸ்க்கு, சரியான ரிஸ்க்கு. ஓடி போவார். ஏன்? அது நம்ம இங்கே தான் நின்றோம், இங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே தான் இந்த விஷயம் என் கண் அடிக்காரு.
இங்கே தான் பார்த்துட்டு நீங்கள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரமாக எப்படி அங்கே போகிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அது கேள்வி அவங்க வயசான பொறுமையாக தானே மூவ் பண்ணணும். ஆத்மா இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து அந்த இந்த இது தானே இருக்கும். மனுஷனாக இருக்கும்போது என்ன அளவுக்கு எனர்ஜி இருந்துச்சோ அப்படியே தானே இருக்கும். இருக்கும். இல்லை என்ன இல்லை புரியல. இறந்தக்கப்புறம் அவங்களுக்கு சொல்லு. இறந்தக்கப்புறம் அவங்களுக்கு பவர் அதிகமாகிடும் நினைக்கிறேன். பவர் அதிகமாகுமா? காற்று மாதிரி போவாங்கன்னு சொல்கிறியா? காற்று மாதிரி பேய்னாலே சக்தி. அந்த சைடு ஏதோ போக விட மாட்டேங்குதுராரி. பார்த்தியா? எனக்கு பயமாக இருக்கு. எனக்கு கார் அந்த வரத்துக்கு பயமாக இருக்கு எனக்கு. நீ அந்த சைடு போறியா? அந்த சைடு சுற்றினு வரலாங்க. சுற்றி வேணாம் அப்பே இரு வா நம்ம போகலாம் வா. ஏன் என்னாச்சு? இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா. பார்த்துட்டு வரேன்டா. ஏன் என்னாச்சு? தப்பாக நம்ம இனிமேட்டு அதை ஃபாலோ பண்ண தேவை. அதை நம்ம ஃபாலோ பண்ண வைப்போம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு இதுனா கண்டிப்பாக ஆயிரும். பாட்டியா கேட்டீங்களா? நல்லா கேட்டீங்கன்னா ஓடுற சவுண்ட் இப்போ கேட்டுச்சுல? ஆமாம் என்ன சொன்னேன்ல. சரி வா எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ஏதாவது இருக்காதுரா, பயமாக வர இருக்குறா ஃபுல்லாக. கைஸ் நாங்கள் ஒரு மலைக்கு மேலே இருக்கோம். நாங்கள் போவிடாமல் பண்ணுது நம்மளை, போவிடாமல் வந்தது. மற்றவங்கள மாதிரி நம்மளை ஈஸியாக இதுக்கு நினைக்குதுன்னு நினைக்கிறேன். பயம் இல்லை. ஒரு வீடியோ தனியாக போயிட்டு வந்துட்டு பயம் இல்லைன்றியா? நீ என்ன பயமுறுத்தினாலும் இங்கேருந்து போக மாட்டோம் பாட்டி. நாங்கள் ஜஸ்ட்டு வீடியோ தான் எடுக்க வந்திருக்கோம். உங்களை தொந்தரவு பண்ண வரல ஜி. உங்கள் இடத்தையும் நாங்கள் கொள்ளடிக்க வரல கைஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஏன்னா அவங்க பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நியாயமாக தான் படுது. இங்கே பாருங்களேன் எப்படி இருந்த வீடு தெரியுமா? எப்படி இருந்த வீடு தெரியுமா? இது இந்த இடத்துல சூப்பராக இருக்கும். இந்த ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி ஹாண்டட் ஃபீலே இருக்காது. இங்கே ஒரு மாதிரி அழகாக இருக்கும் இந்த வீடே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கட்டை, ஃபுல்லாக தேக்கு மரம் தான். செம்மையாக இருக்கும் பார்க்கவே. ஆனால் அது வந்து ஃபுல்லாகவே வந்து திருட்டு போயிருக்காங்க இங்கே. அதனால் அவங்க பண்ணுறது வந்து நியாயமான விஷயம்தான். நாங்களும் வந்து திருடுறதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலாம். என்னடா ஹரி? ஆமாம் கண்டிப்பாக. கத்துற பயன்டா நீ கத்துனதுல. ஷேடோ இல்லை. நம்ம ஷேடோவை பார்த்து பயன் இல்லை. ஆனால் கிளியராக பாட்டிமா கேட்டுது. கண்டிப்பாக பாட்டிமா உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் வரலாமா? உங்களோட பொருட்கள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். பாம்பு போட்டு வேண்டாம். பாம்பு பாம்பு மாதிரி தான். பாம்பு போட்டு தான். ஜாக்கிரதை, பயந்து இது மேலே ஊந்துட போகிறேன். சவுண்டுக்கு இருக்கு. மூமெண்ட் சவுண்டுக்கு இருக்கு. அப்படி இரு. பின்னாடியே ஒரு கண்ணு வச்சுக்கடா. இருடா ஓடாதா. நானும் பார்த்தேன்டா, கேமராவில் கேப்சர் பண்ணலடா. இருடா அது எவ்வளோ கொடூரமாக இருந்துன்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணியா ஃபஸ்ட்டு கேமராவில்? தெரியல எனக்கு. கேப்டன் அதுக்குள்ளே ஏன்டா ஓடியாரேன்? டீ உடம்பே ஒரு மாதிரி ஒரு இடத்துல நின்ன பிரச்சனை இல்லைண்ணா. அந்த அம்மா அந்த வயசில் எப்படி சத்தம் கேட்குதா? உள்ள சத்தம் கேட்குது.
ஒன்று தெரிஞ்சுக்க, நம்ம மூமெண்ட்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக கேட்குது. அதனால் நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம். புரியுதா? ஏதாவது பார்த்தா நம்ம பக்கத்தில் அவங்க வரமாட்டாங்க, நம்ம பயம்படுத்துகிறாங்க. நல்லா நான் பயமுறுத்துறாங்க. போனமோ ஆமாம் சிரிக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அவங்கள டிஸ்டர்ப் எதுவும் பண்ண தேவையில்ல. நம்ம எதுக்கு வந்தோமோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பலாம். புரியுதா? ஆனால் இந்த இடத்துல சரியாக வந்துச்சுல்ல, அது ஒரு மாதிரி காற்றுல மிதந்து வரா மாதிரி தானே இருந்துச்சு. ஒரு மாதிரி ஸ்டேபிளாக கூட வரல. அப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆடி 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 அப்படி இருந்துச்சு. பின்ன இந்த மாதிரிலாம் பண்ணால் யாருக்கு தானே கோவம் வராது? அவன் ஏய் என்னடா கட்டிச்சு அப்படி? கொஞ்ச நேரத்தில் காது பார்த்தா நான் பயந்து வரணும். இப்போ இல்லை, இங்கே நின்றுட்டு இருந்துடாது. கேப்சர் ஆகலை. ஆகலையா? கேப்சர் ஆகலை. அது கத்தும் போது கேமராவை கீழே சாச்சிட்டேன் நான். இங்கே சத்தியமாக இந்த லாஸ்ட்டில் ஏதோ ஒன்று கருப்பு கலந்து உள்ள போச்சு. ஆப்பே ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுடா. அது கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கத்தான். கைஸ், இந்த இடம் ரொம்ப மர்மமாக இருக்கு. அரி தனியாக போகாதரா? கைஸ், இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப அமைதியாக இருக்க போகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிரூபிக்க போகிறோம். அவங்க பொருள் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், எதுவுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அவங்ககிட்ட பேச போகிறோம் நாங்கள். நீ வவ்வால் பார்த்து தான் நீ சொல்கிறேன்னு நினைக்கிறேன்டா. இல்லைண்ணா, வவ்வால் இல்லைடா. அது இந்த ஐட்டுக்கு இருந்துச்சுடா. வவ்வால் இவ்வளோ இதுலேருந்து இது வரைக்கும், தலையிலேருந்து இது வரைக்கும் இருக்கும். ஒரு சீக்கிரம் ஒரு மாதிரி இருக்காது. ஆனால் இந்த இடத்துல எனக்கே பயமா அது எதுவுமே தொட்டுறாங்க. எந்த பொருளும் நம்ம எடுக்கக்கூடாது. பாட்டி சத்தியமாக அதை பார்த்து பயந்துட்டேன் நான். அதுதான் நானும் சொன்னேன். இதுதான் அந்த டேய் இந்த மாதிரிலாம் பண்ண பின்ன எப்படி தான் அவங்க டென்ஷன் கோவம் அதே மாதிரி தானே இருந்துச்சு அவங்க மூஞ்சி. பாட்டி நீங்களா? அது இங்கே வரைஞ்சிருக்கீங்களா? அதுதான் நீங்களா? அரி தனியாக போகாது. அரி என்னாச்சு? லிட்டெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இந்த மாதிரி காது நீட்டுக்கா தெரியுதா அவங்களுக்கு? இந்த மாதிரி இந்த வெள்ளை கலரில் இந்த சைடில் பாருங்க, நான் காது நீட்டுக்கா ஒரு மாதிரி மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. பாட்டிமா பாட்டி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் நாங்கள் எதுவுமே எடுக்க வரல. அப்பா அப்பாவா?
தெலுங்கு అవ్వా பேசு. అవ్వా లోపల ఉంటావా? என்னடா தெலுங்குல பேசுது. உண்டுன்னு சொல்லுச்சா? பாட்டி நீங்கள் தெலுங்கா? ஆ ஆமாம். பேசு, வேறு ஏதாவது பேசு. అవ్వా ఇక్కడ రావా? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இங்கே வாங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் கூப்பிடுறியா? ஏதுவா இல்லைன்னு நான் இல்லை. அப்பே பாட்டியா? இல்லைடா, உன் பக்கத்துலையா? இல்லை இல்லை, யாரும் இல்லை. இந்த இடம் ஞாபகம் இருக்காது. எவ்வளோ பெரிய கதவு இருக்கும். தாத்தா வரவே இல்லை. தெரியலையே. தாத்தா அப்பா கிட்ட மட்டும் பேசிட்டு இருக்கோம். என்னடா அவா இவன் முன்னாடி அங்கே ரே அது அங்கே வெளியே வேறு. நீ தான் பாட்டிக்கு தோஸ்தாச்சு. அப்பா வவால், ஐயோ வாந்தி வருதுடா. போ 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 வவால் ஜாண்டா ஓடியா பைத்தியம். வவால் யாரும் இல்லைடா, எதுவும் இல்லைடா. நான் பார்த்தேன்டா. ஆனால் பாட்டி மாவை இல்லை. நீ அவங்க ஹைட்டாக இருந்தாங்க. நீ தானே தாத்தா கூப்பிட்டேன், ராரான்னு சொன்னேன். பாட்டி இல்லைடா, அவா இல்லை. தாத்தா தாத்தா ஏன்னா பாட்டி வந்து கூணு இருந்துச்சு. இவங்களுக்கு கூணு இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக நான் இப்படி வெளியே போகிறேன், நீ போகலான்னு சொல்லிட்டு வெளியே இப்படி போனால் அவங்க இப்படி ஓடி போனாங்க அந்த சைடு. டேய் இங்கே பாடுறா அண்ணா, இது ஏன்டா எப்படி எனக்கே ஒரு மாதிரி இருக்குது அந்த இடத்தும். எப்படி இந்த இடம்டா இது? சவுண்டு பாடுறா. கேட்குது கேட்குது, சவுண்டு கேட்குது. மொத்தம் இந்த இடத்துல எத்தனை ஆத்மா இருக்கீங்க? 2 பேரா? 2 பேர்னா ஏதாவது ஒரு 2 தடவை சத்தம் போட முடியுமா? நான் ஆமான்னு எடுத்துக்கிறேன் அதை. படிக்கட்டே இல்லை கைஸ். இங்கே ஒரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஒரு படிக்கட்டு இருந்துச்சு. அந்த படிக்கட்டுமே சேர்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஃபுல்லாகவே கைஸ் தெரியுதா உங்களுக்கு? படிக்கட்டு இருந்த இடம் ஃபுல்லாக வுட்டு தான், தேக்கு மரம் தான் ஃபுல்லாக. இது ஃபுல்லாகவே அப்படி தான். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து ஆதி காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்களோ ஃபுல்லாக கட்டியில் தான் இருக்குமே தவிர இது இந்த அந்த காலத்து ஆட்சி மாதிரி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், வீட்டுக்குள்ளேயே ஆட்சி மாதிரி. நம்ம கேட்டது ரிப்ளே வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல, ரொம்ப மைல்யூட்டாக கேட்டுது. இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு கேப்பு ஃபுல்லாக மேலே போகிறதுக்கு. இப்போ எங்களால் மேலேயே போக முடியாது, இதையே திருட்டு போயிடுறாங்க. படிக்கட்டு இருந்த இடம். பாட்டி இதை எடுத்துகிட்டு போகிறனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு
கோவமாக இருக்கீங்களா? கோவமாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருக்கீங்களா? எங்க வாசல்ல இல்லையே ஃப்ரெண்ட்ஸ் அவனை காட்டு. இது வரைக்கும் நம்மளை அது அவங்க சும்மா விட்டுட்டு இல்லை அவங்களோட இல்லை உள்ளே வரும்போது என்ன மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து உள்ளே வர வரைக்கும் ஏன்னா நிறைய பேர் திருட்டு போகிறாங்க, அவங்களோட பொருள்னு சொல்லிட்டா நம்மளை உள்ளே விடாமல் அப்படி டைவர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. நம்ம உள்ளே வந்துட்டு அவங்ககிட்ட கொஸ்டின் தான் கேட்டுருக்கோம். உள்ளே இருந்த ஒரு பொருளையும் உள்ளே ஒரு பொருளும் நம்ம எடுத்து நம்ம திருட்டு பசங்க இல்லைன்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டாங்க அவங்க. அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட கமிஷன் சொல்லிட்டு கம்யூனிகேஷன் பண்ணாங்க ரிட்டன். அதுவும் எனக்கு நீ மூச்சு வச்சு இது போகிறா குச்சிரு எங்கிட்ட வர இதில் மேலே நீ தெலுங்கில் பேசினல அவான்ட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஓவராக கனெக்ட் ஆகினாங்க. அவங்க பேரும் பேத்தி ஞாபகம் வந்திருக்குமோ. பாட்டி எங்கள் பேரனா எடுத்துக்கோங்க, எங்கள் 2 பேரையும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் பண்ணுறோம். இந்த வீடு திரும்ப ரெனோவேட் பண்ணிட்டு சூப்பர் தான். கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் மலைக்கு மேலே இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துலலாம் ஆதி காலத்தில் தான் இந்த மாதிரி கட்டணும். மலைக்கு மேலே இந்த இடத்துல பைசன் கூட இருக்கலாம். சொல்லி ஆமாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கலாம். பாட்டி நீங்களா? அது அவங்க நம்மளை வாட்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை நம்பலை நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கிட்ட வராமல் நம்ம எதனா ஒரு பொருளை எடுத்து நம்ம பேக்கெட்டில் போட்டுட்டா கூட நம்ம காலி இந்த இடத்துல என்ன இருக்குது? கல் தான் இருக்குது. கல்லை தான் தூக்கி அந்த கல் கூட அவங்களோட உழைப்புடா. பாட்டி எங்கள் பக்கத்தில் வர முடியுமா? அது டார்ச்சரி இந்த இதில் தெரியல. அவங்க வேணாம், அவங்க வரணும்னு நினச்சா எப்பயும் வந்திருப்பாங்க. வராமல் இருக்கிற காரணம் வேறு மாதிரி இருக்கும். நான் தூரத்துலேருந்து பார்த்து ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். எனக்கு கேமராவில் இருக்க மாதிரி இருக்கு. இல்லை நினைக்கிறேன். நீ கூப்பிட்டு வரும் போயிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு வராங்கன்னு நினைக்கிறேன்டா. டாட்டாவோட இதுக்கு ஆமான்னு எடுத்துக்கிட்டாமா? நண்டா ஆமாண்டாண்டா சும்மா இருக்கிட்ட. அவ்வா டாட்டா கூட இருக்காரா? அம்மிக்கல்றா இவனே. இதோட கேமரா ஆஃப் ஆயிடுச்சா? அப்பா நான் உங்கள் பொருளை நாங்கள் எதுவுமே தாத்தா வரல. இல்லை இதை பாட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு யாரோட ஆத்மா இங்கே இருக்குன்னு தெரியல. ஃபஸ்ட்டு தாத்தா கைஸ், அம்பிக்கல் சத்தம் கேட்டது. இல்லை வெளியே போ. நம்ம மேலே தூக்கி அடிக்கிறது வாய்ப்பு இருக்கு. கிட்ட சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லி கத்தாதடா அடி. கத்தாது கைஸ். இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கு மலை பிரதேசம் மேலே இருக்கோம். இந்த இடத்துல பைசன் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெளியே இருக்கு. சேஃப்டியாக எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு வரத்துக்கு பர்மிஷன் கேட்டு கெஞ்சி கொடுத்தாலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அது லாஸ்ட்டாக நைட் விஷனை மட்டும் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் அவங்க வராங்க, நமக்கு தெரியல. இந்த கேமராவில் லைட் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா நம்ம பக்கத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்கடா. அப்போ நீ எனக்கு நம்ம இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான். தாத்தா வராருன்னு நினைக்கிறேன். தாத்தா வராரா?
அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம எதுனா பண்ணால் மட்டும்தான் அவங்க 2 பேர் பக்கத்தில் வருவாங்க. உனக்கு அவங்க 2 பேர் உன் பக்கத்தில் வரணுன்னா வீட்டிலேருந்து எதுனா ஒரு பொருள் பார்த்தியா, வீட்டிலேருந்து எதுனா ஒரு பொருள் நீ எடுத்து எதுனா டேமேஜ் பண்ணி கண்டிப்பாக வருவாங்க. ஆனால் நம்ம டேமேஜ் வரதான் நம்ம வெளியே போவோம். நீ ஃபஸ்ட்டு நைட் விஷன் எடுத்துருவா போகலாம். சிங்கிளாக போனாலும் என்ன ஆகும்னு தெரியல உனக்கு. ஏதோ ஒன்று பிளாக் கலர் ரூம்புல அந்த மாதிரி தான் செடி நோத்திட்டு வந்து ரொம்ப பெருசாக ஏதாவது ஒன்று வந்தால் சத்தம் கேட்க முடியா? அதானே டேய் சத்தியமாக இவங்ககிட்டேருந்து தப்பிச்சிடலாம்டா, அதுங்கிட்டேருந்து எப்படா தப்பிக்க சொல்கிறேன்? அப்பே நம்மளுக்கு இப்போ அது வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு சேஃபான இடமே இந்த வீடு மட்டும்தான். அது இவ உள்ளே வந்தாலும் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கூட நம்மளுக்கு அது இல்லை காமிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பாட்டிக்கிட்ட கூட தப்பிச்சிடலாம் அடி வாங்கிட்டு. சரியா, அதுக்கிட்ட வந்தால் நம்ம பிச்சு போட்டுருவோம். பாதியாக பிச்சு போட்டு. ஆமாம், பயமெல்லாம் ஒரு முறை அப்பயே வந்துச்சுடாவது. ஒரு 10 நிமிஷம் இருக்கலாமா? சரி ஓப்பன் உள்ளே வராது, மாடு உள்ளே வராது. கொஞ்சம் நாள் அது உள்ள வெளியே போயிடலாம். காரண்ட எப்படி அது உள்ள வந்துச்சு? எப்படி அது உள்ள வந்துச்சு? உள்ள வந்த சவுண்ட் கேட்டு தானே உள்ளே வந்து சவுண்ட் கட்டுச்சு. க்ளோஸ் அப்பில் கேட்குற ஒரு மாதிரி கட்டு எரும மாடு உருமுறை மாதிரி உருமுத்துறாரு. எரும மாடு பின்ன அந்த மாதிரி தான் உரும்பு லூஸ் மாதிரி பேசுனுக்கிறேன். ஒன்றுமே தெரியலடா. காத்தருமை. இப்போ நாங்கள் உள்ளே ஓடி வந்து உட்காந்துட்டோம் காருக்குள்ள. இப்போ நாங்கள் லைட்டு ஒரு நிமிஷம் நைட் விஷன் ஆன் பண்ணிக்கலாம். லைட் ஆஃப் பண்ணு. நைட் விஷன் போட்டு லைட்டு பார்த்து வரணும்னு இந்த லைட்டு பார்த்து வரோம். கேமராவில் எங்கே அது கேமரா எங்கே பிச் பிளாக்ல இருக்கும். இது இருக்குது. இந்த பேக்கெட் இந்த பேக்குடா. அந்த பேக்கில்டா அப்பா பேக்கில் ஒன்றும் இருக்காதுடா. அந்த இருக்குது. ஏதோ கீழே ஒன்று இருக்கா மாதிரி இருக்குடா. எதுவோ வந்து நம்மளை பயம் குட்டிகிட்டு இருக்குடா. என்னென்னமோ வந்து பயம் குட்டிகிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று பக்கத்தில் கார் கிட்ட வந்துச்சு. நானே சடனாக வந்து ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அது பைசனும் இல்லை ஒன்றும் இல்லை. அந்த கிழவன் தான் பண்ணுறான். அந்த கிழவன் பண்ணுற வேலை அது. எனக்கு தெரிஞ்சு நம்மளை இங்கே எனக்கு தெரிஞ்சு அப்பா கூட நம்புறது. தாத்தா நம்ப மாட்டான்னு நினைக்கிறேன்டா. தாத்தாவை ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். அவன் என்ன எனக்கு டென்ஷன் ஆகுதுடா. என்னடா சீதா என்னடா இது? டேய் இங்கே பாரு. எப்பா கும்மு இருட்டில் இருக்கும் சாமி. கதவு திறக்க முடியலடா. இருடா நான் லாக்கில் வச்சிருக்கேன்டா. திறக்கக்கூடாது. நீ ஏன்டா லாக் ஓப்பன் பண்ணு. இந்த பாரு
என்னடா சொல்கிற? இரு நான் வந்து திறக்கிறேன். யார்? ஏன்டா யார்? என்னடா பார்த்த? நான் சொன்னல அந்த கிளம்பு பண்ணுற வேலை தான். கைஸ் ஒரு சொட்டு லைட் இல்லாமல் நாங்கள் இருக்கோம். நீங்கள் தாத்தா என்னமோ பண்ணிட்டு இருக்காட்ரா. தாத்தா என்ன பண்ணாலும் சரி நான் வெளியே போகிறேன். நீங்கள் வேணா காரில் இருக்குதாண்டா. இரு வா. ஏய் என்னடா திறக்க முடியல? ஏதோ டோர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நானும் அந்த தான் சொன்னேன், நீ ஓப்பன் பண்ணலன்னு சொன்னீங்க. ஆனால் என்ன சரி. ஏய் ஏதோ ஒன்று பயங்கரம் அப்படியே சாத்துதுடா. உள்ளே வச்சு தள்ளுதுடா அது. சரி எனக்கு தெரிஞ்சு தாத்தா தான் நினைக்கிறேன். யாரா யாரா? எங்கேயோ இங்கே போகிறா இங்கே போகிறா. கார் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுதுடா. இரு இரு அரி அரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். கும்மு இருட்டில் ஒரு இலவும் தெரிய மாட்டேங்குது. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. நீ இறங்குற ஒரு நிமிஷம் இறங்கு. ஆஹா லைட்டை போடுறா ஃபஸ்ட்டு. லைட் இல்லாமல் கண்ணு டார்ச் லைட் அடி. டார்ச் லைட் அடி. கோபுரம் எங்க? கோபுரம் இங்கே இருக்கா? கைஸ் இப்போ நான் நைட் விஷன் மட்டும் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். தெரியும் தெரியும். நம்மளுக்கு தெரியாது. கத்தாதான் கத்தத்துலேயே உடந்துடும்டா. அமைதியாடா ஆய மூணு. லைட் அடிச்சுக்குவா. லைட்லாம் அடிக்காதடா. ஒரு நிமிஷம் அப்படியே நான் சுற்றி பார்த்துக்கிறேன் ஏதாவது இருக்கான்ட்டு. பக்கத்தில் மாடுகிடு எதுவும் இல்லை. நீ அமைதியாக வா அப்படியே. அரே வாசலாண்ட போகிறா. அரி 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 தெரியுதா? கருப்பாக இங்கே இருக்கு போகிறா. எனக்கு கண்ணு தெரியலையே. பொறுமையான வந்து வா. பொறுமையான வந்து வா. ஏதோ ஏதோ ஒன்று இருக்குடா. நீ தாத்தா கிட்ட பேச போறியா அம்மா கிட்ட பேச போறியா? உங்கள் ஆயா கிட்ட தான் பேசலான்னுக்கிறேன். வா. உங்கள் ஆயா தானே ரிப்ளை பண்ணு. உங்கள் ஆயா தான் அமைதியாக இருக்கு. டார்ச் அப்பப்போ யூஸ் பண்ணிக்க. முக்கியமாக நம்ம லைட் இல்லை. லைட் இல்லாமல் இருக்கணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணுறா. மாடிக்கிட்டு வந்து தொலைய போகிறா. நீ அது பண்ணுறதோடு நீ பண்ணுற போடுறா. மாடு இல்லை மாடு இல்லை மாடு இல்லை. வா வா வா. என்னடா கை பிடிச்சிட்டு வர? டூர் கடா போகிறோம். கண்ணே தெரியலடா. கத்தாதடா. ஏன்டா டேய் அது வந்துட்டு இதில் போதா மாடு. நீ கத்தாதடா. என்ன கத்துச்சு? ஃபுல்லாக போட்டாரா? டார்ச் யூஸ் பண்ணாத. வெளியே யூஸ் பண்ணாத. ஏதோ ஏதோ ஒன்று மூவ் ஆச்சுடா வெள்ளை கலரில். தாத்தா சதுர விட்டுட்டு இருக்காரு. நம்ம இதை பார்த்தாலே பயமாக இருக்குதுடா. தாத்தா இருடா. அரி 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 தயவு செஞ்சு எனக்கும் பயமாக தான் இருக்குது. நீ கத்தி என்னையும் பயமுட்டாத. தலை இல்லாமல் இருந்துச்சானா? ஒரு மாதிரி தலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். தலை வெட்டி கொண்டுட்டாங்களா? போலாம்டா. இருடா இவங்க கூப்பிட்டா அவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டே இருக்கணும். பேசணுன்னு கூட வரலடா. கைஸ் நாங்கள் லைட் ஆஃப் பண்ணும்போது எங்கள் பக்கத்தில் வந்தாங்க. நாங்கள் இப்போ ஆஃப் பண்ணி பக்கத்தில் தான் இருக்கோம். ஆனால் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் கேப்சர் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் இங்கே ஆஃப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆஃப் ஆகலடா.
கைஸ் இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் பொறுமையாக அப்படியே நைட் விஷனில் மட்டும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போகிறோம். இங்கே பைசன் ஏதோ ஒரு மாடு கத்துற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் தான் எங்களுக்கு பயமாக இருக்குது லிட்டரலாக. வந்து ஏற்றிட்டுனா என்னத்த அது முன்னாடி போகாதா? அது இது தண்டா. வந்து கூப்பிட்டு நிப்பாட்டிட்டு லைட்டு கூட அடிக்கிறது. இதுடா சிவத்தண்டா சிவட்டா. ஆனி கைஸ் நாங்கள் நைட் மிஷின் இந்த இடத்துல ஃபுல்லாகவே சுற்றிட்டோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம். அது ஒரு நிமிஷம் யாரும் வராங்கண்ணா. குட்டியாக ஏதோ ஒன்று தான் பாட்டின்னு நினைக்கிறேன். பாட்டி அது நீங்களா? சிவரா அடி வா இங்கே வா லைட் ஆன் பண்ணல. யாரும் வராங்கண்ணா. பாட்டி அது நீங்களா? சிவரா பாட்டி அது தாத்தனாவது ஓடு ஃபர்ஸ்ட். யாரா அவனுங்க? யாரா நம்ம வக்கர் வா சரி டோர் லாக் பண்ணு. சரி சுற்றி கைவலி சுற்றி ஜானி இருக்குடா. ஜஸ்ட் வீட்டில் தம்பி வந்து டிக்கி திறக்குதுடா. அது மேலே நடக்குதுடா. ரியாக்ட் பண்ணாத. காரை ஸ்டார்ட் பண்ணலாம்டா. புடி நைட் விஷன் புடி. நாங்கள் இதோட இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இந்த இடம் இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல.